பனித்துளிகள் டிசம்பர் 23, 2024. புதிய பூமி, என்றென்றும் ஐக்கியம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். 1 கொரிந்தியர் 13:12. உங்கள் அன்புக்குரியவர்களை கூட அடையாளம் காண முடியாது என்றால் எப்படி இருக்கும்? துரதிர்ஷ்டவசமாக புரோசோபக்னேசியா எனும் நரம்பியல் கோளாறு சுமார் 2.5% மக்களை பாதித்துள்ளது. புரோசோபக்னேசியா என்பது முக குருட்டுத்தன்மை, மூளைக்காயத்தால் ஏற்படலாம். சிலர் இந்த வியாதியுடன் பிறக்கலாம். புரோசோபக்னேசியாவுக்கு நிரந்தர தீர்வுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருப்பினும் மற்றவர்களை இந்நோயாளிகள் அடையாளம் காண ஆடை, முடி நிறம், உடல் வடிவம், குரல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். புரோசோபக்னேசியா உள்ளவர்களால் சாதாரணமான வழிகளில் மற்றவர்களுடன் பழகுவது கூட போராட்டமாக உள்ளது. கிறிஸ்துவின் வருகையில் நீதிமான்களுக்கு புதிய மனமும் புதிய உடலும் கிடைக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:53 கூறுகிறது. ஆனால் உயிர்த்தெழுதலில் நமக்கு புதிய உடல் கிடைத்த பிறகு நம் அன்புக்குரியவர்கள் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? தேவராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் அன்புக்குரியவர்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் கூட அடையாளம் காண முடியும் என்று மத்தேயு 8:11 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை அடையாளம் காண்பதில் சீடர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மரியாள் அவருடைய குரலை அடையாளம் கண்டு கொண்டாள் என்று யோவான் 20:11-16 வாசிக்கலாம். இயேசு அப்பம் பிட்ட விதத்தின் மூலம் சில சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று லூக்கா 24:31 கூறுகிறது. உறவில் இருக்கத்தான் தேவன் மனிதர்களை படைத்தார். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு வெற்றிடத்தில் இருக்காது. திருச்சபையானது பரலோகத்தோடும் மற்ற விசுவாசிகளோடும் இருக்கிற ஐக்கியத்தால் வளர்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கலாம். பரலோகம் மகிமை வாய்ந்ததாக இருக்கும். அங்கே மற்றவர்களுடன் நாம் அனுபவிக்கும் உறவு இனிமையானதாக இருக்கும். இன்றைய சிந்தனைக்கு, இயேசுவை தவிர பரலோகத்தில் யாரை பார்க்க நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மோசேயை ரொம்ப பிடிக்கும். நான் உயிர் சேர்ந்த பிறகு மோசேயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ நீங்கள்? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 32:30, யாத்ராகமம் 33:11, வெளிப்படுத்தல் 22:14 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.